ஹலோ நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம வந்துட்டு ஜங்குக்கோட ஒன் ஷாட் மாஃபியா டாடி தானே பார்க்க போகிறோம். நம்ம சேனல் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்டு இது வந்துட்டு ஒரு ஹாஸ்ட் அண்ட் எஃபோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா உங்களுக்கு பிடிக்கலனா. ஓகே, ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாம். உங்களுக்கும் ஜேகேக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு அண்ட் அவன் மாஃபியானு உங்களுக்கு தெரியும். நீங்களும் ஜேகேவும் அவ்வளோவா பேசிக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஜேகே மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்களும் ஜேகேவா ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட அவ்வளோவா பேசிக்க மாட்டீங்க. ஓகேடா, இந்த இன்ட்ரடக்ஷன் போதும். மற்ற எல்லாம் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு எங்கேயோ ரெடி ஆகிட்ருக்கீங்க. அண்ட் அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு ஒயன் ரெடி ஆகிட்டியா போகலாமா? ஜங்குக்கா போகலாம் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கும் தான் போகிறீங்க. ஸோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் நீங்களும் ஜங்குக்கும் போகிறீங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நீங்களும் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா கூட உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு அவங்க பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கான். அப்போது உங்கள் அம்மாவும் வந்துட்டு உங்களை கிச்சனுக்கு கூப்பிடுறாங்க. நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் அம்மாவும் உங்களை பார்த்துட்டு பையன் என்ன கூப்பிட்டா வர மாட்டியா? ஏம்மா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்ன நினச்சிட்ருக்க நீ உன் மனசில்? என்ன நான் சொல்கிறது சரி, அதெல்லாம் விடு. நீயும் ஜங்குக்கும் ஒன்றா இருக்கீங்களா இல்லையா? அம்மா என்ன கேட்குற நீ? எனக்கு நீ பதில் சொல்லுண்ண. இல்லையே, அவருக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. இது கிடையாதா? என்ன பையன் சொல்கிற நீ? என்ன சொல்கிறேன்னா நடந்ததை தானே சொல்ல முடியும். பையன் நீங்கள் பாரு, நான் உங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன். மறுபடியும் மாட்டியாலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி அடுத்தவங்க பேசுகிற அளவுக்கு நீ கொண்டு வந்து வச்சுருக்க பையன். என்னம்மா ஆச்சு உனக்கு? என்ன பிரச்சனை? இப்போ எதுக்கு என்னை போட்டு இப்படி சாவடிச்சிட்ருக்க? சாவடிக்கிறேண்ணா? நீ தான் என் உயிர் எடுத்துகிட்ருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா என்னை கூப்பிட்டு வச்சு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காத. இங்கே பாரு ஒயன், ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் உன்னை பற்றி தான் கேட்டாங்க. என்ன ஒயனுக்கு ஜெய்க்கு மேரேஜ் ஆகி 6 months ஆச்சு, இனி அந்த குட் நியூஸும் சொல்லலையான்னு. நானும் உங்ககிட்ட எவ்வளோ நாள் சொல்கிறது? 6 months தான் ஆச்சு, எதுவும் 6 years ஒன்றும் ஆகலை. இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப கூட பேசிகிட்டு இருக்காத. இங்கே பாரு, மேரேஜ் வேணால் இப்படியெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் ஜங்குக் தான் உன்னோட ஹஸ்பண்ட், அது புரியுதா? அவன் கூட ஹாப்பியாக இருடி. இப்போ எதுக்கு நீ அவன் கூட அவ்வளோவா பேசுகிறதில்ல? நீ ஏதாச்சும் பேசினா தானே அவன் திருப்பி பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் வந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ கரெக்டாக வந்துட்டு ஜங்குக்கும் வந்து கிச்சனுக்கு வரான். அப்போ உங்கள் அம்மாவும் வந்துட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. நீங்களும் வந்துட்டு சைலண்ட் ஆகிடுறீங்க. ஆண்டி, நீங்கள் ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் வந்துட்டு ஜங்கு கூட நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏன் தெரியல, அது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு சேடாக தான் இருக்கீங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஜங்குக்கும் கிளம்பிடுறீங்க உங்கள் அம்மாவோட வீட்டிலேருந்து. ஸோ கிளம்பிட்டு நீங்களும் ஜங்குக்கும் தான் காரில் போயிட்டுருக்கீங்க. ஹெவி ரெயின். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து அந்த விண்டோ சைடை பார்த்துட்டே வந்துட்டு ரொம்ப சேடாக தான் போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு அதை நோட் பண்ணிடுறான். அவனும் வந்துட்டு எதுவுமே பேசலை. அப்படியே வந்துட்டு உங்களோட ஐஸ்லேருந்து வந்துட்டு டியர்ஸும் வருது. ஜங்குக்கும் அதை பார்த்துட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்டு என்னாச்சு? எதுக்கடி அழுகிற? ஒன்றும் இல்லை ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு உங்களோட டியர்ஸ்லாம் விப் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு ஒயன் ஏதாச்சும் ப்ராப்ளமா? சொல்லு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜங்கு, நீங்கள் விடுங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கும் புரியுது நீங்கள் எதுக்கு அழுகுறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு உங்கள் அம்மா பேசினது எல்லாமே வந்துட்டு கேட்டிருக்கோம். ஸோ அவனும் வந்துட்டு எதுவுமே பேசாமல் தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருப்பான். நீங்களும் வந்துட்டு இப்படி சேடாக தான் வந்திருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்களும் வந்துட்டு தூங்கிடுறீங்க. ஸோ வீட்டுக்குமே வந்துடுறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு உங்களை எழுப்பவும் மனசு வரலை. அப்படியே ஒரு கொஞ்சம் 5 minutes பார்க்குறான் நீங்கள் தூங்குறதவே. ஸோ உங்களை எழுப்பவும் மனசு வராமல் அவனும் வந்துட்டு உங்களை லிஃப்ட் பண்ணி அப்படியே உங்களோட பெட்ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவனும் வந்துட்டு உங்களை பெட்லாம் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிட்டு அவனும் வந்துட்டு வேறு ரூம் போயிடுறான். ஸோ நீங்களும் ஜங்குக்கும் வேறு ரூமில் தான் இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கீங்க. அப்படியே மார்னிங் போல் ஆகுது. நீங்கள் வந்துட்டு எந்திரிச்சு வரீங்க. ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சு வரீங்க. ஸோ பார்த்தா ஜங்குக் வீட்டில் தான் இருக்கான். எப்பவுமே அவன் ஆஃபீஸ் போயிடுவான். பட் இப்போ வந்துட்டு இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கான். நீங்களும் வந்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு எதுவுமே பேசலை. ஸோ அப்படியே அங்கே வந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு ஜங்குக்கா ஏன் நின்றுட்டே இருக்கா? உட்காரலாமே.
பரவாயில்ல ஜங்குக்கா, நான் நின்றுட்டே இருக்கேன். ஏய் பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு இப்படியே போய் உட்காருறீங்க. இப்படியே வந்துட்டு ஜங்குக்கும் வந்து அவனோட மேனேஜரை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க அவனவே. அவன் இன்னைக்கு பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அவனவே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் அதை நோட் பண்ணிடுறான். அவனும் வந்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து அப்படியே எதுவுமே தெரியாத பொண்ணு மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு அதை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். நீங்கள் வந்துட்டு அதை நோட் பண்ணலை. ஸோ அவனும் வந்துட்டு எந்திரிச்சு ரூமுக்கு போயிடுறான். நீங்கள் அப்படியே ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது. நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ வாங்க சொல்லு. என்ன பண்ணிகிட்ருக்கடி? நான் சும்மா தான் இருக்கேன். என்ன விஷயம், ஏன் கால் பண்ணியிருக்கேன்? அதுவா ஒன்றும் இல்லை, சும்மா போர் அடிச்சுதா, அதான் வெளியே வரியான்னு கேட்குறது கால் பண்ணு. ஏன்டி உனக்கு ஜங்குக்கை பற்றி தெரியாதா? அப்புறம் ஏன் அக்கேன்னு எனக்கு கால் பண்ணி கேட்குற? ஏன் ஜங்குக்கே அப்படி இருக்கான்? நீ என்ன கல்யாணம் பண்ண தான் பண்ண, நல்லா ஒன்றும் பண்ண மாட்டியா? நான் பண்ணினேன், வீட்டில் தானே பண்ணி வச்சாங்க, அவங்ககிட்ட போய் கேளு போ. சரி சரி கோவப்படாத, நான் வேணா ஜங்குக்கிட்ட பேசுவா. வேணாவா, அவன் கத்துவான். அவன் கத்தலாம் மாட்டான், நான் பேசுகிறேன். வேண்டாம், தேவையில்லாமல் உனக்கு தான் திட்டு விழுகும். நான் பேசுகிறேன், நீ ஜங்குக்கிட்ட ஃபோனை மட்டும் கொடு. வாங்க ஏன் இப்படி பண்ணுற? நான் சொல்கிறத கேளுடி. நீ கொடுக்குறியா இல்லையா? சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஜேகேவோட ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜங்குக்கா, என்னோடய ஃப்ரெண்ட் வாங்க பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஜேகேவோ கிட்ட ஃபோனை கொடுக்குறீங்க. ஜேகேவும் வந்துட்டு வாங்குறான். ஹலோ ஜேகே, சொல்லுங்கள். நான் தான் ஒயனோட ஃப்ரெண்ட் வாங்க. சொல்லு. நான் இன்றைக்கி ஒயனை மட்டும் கொஞ்சம் வெளியே கூப்பிட்டு போகவா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அண்ட் ஒயனும் வந்துட்டு வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஸோ அதனால தான் எங்கேயாச்சும் நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வரவா? ஒயன் ரொம்ப பயப்படுறான் நீங்கள் விட மாட்டீங்கன்னு சொல்லி, அதனால தான் நானே கேட்கலான்ட்டு கூப்பிட்டேன். அப்படியா? அது வந்து நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நானும் ஒயன் அப்புறம் இனி 2 ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லோரும் தான் போகிறோம். ஸோ அவங்க ஒயனை நாங்கள் ரொம்ப நல்லா பத்திரமாவே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வந்து ஜேகே கிட்ட சொல்கிறா. ஜேகே வந்துட்டு முழிக்கிறான். நீங்களும் வந்துட்டு பாவமாக ஜேகேவை பார்க்குறீங்க. சரி கூட்டிகிட்டு போய்க்கோ, ஆனால் ரொம்ப லேட் பண்ணாதீங்க, என்ன ஒரு 6 o'clock கிட்ட வர பாருங்கள். சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். நீங்களும் வந்துட்டு ஜேகேவை பார்த்து சிரிக்கிறீங்க. அவனும் வந்துட்டு பெருசாலாம் ஸ்மைல் பண்ணல, பட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறான். நீங்களும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு போகிறீங்க. ஸோ ஜேகேவும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஒயன், ஜங்குக்கா, நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், நீ தேவையில்லாமல் நடந்தெல்லாம் போக வேணாம். பரவாயில்ல ஜங்குக்கா, நானே போய்க்கிறேன். நீ வேண்டாம், நானே ட்ராப் பண்ணுறேன். நான் கொஞ்சம் வெளியே போகிறேன், ஸோ நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு வரும்போது நானே பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கும் காரில் போகிறீங்க. ஸோ ஜங்குக்கும் வந்துட்டு அவங்கள ட்ராப் பண்ணிட்டு அவனும் கிளம்பிடுறான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள பார்த்துட்டு, பார்த்தியா பிடிக்காதுன்னெலாம் சொன்னேன், ஃபோர்ஸ்டு மேரேஜ் அவங்க கூடலாம் இருக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்போது அவன் உன்னை விட்டுட்டு போகிறான் பார்த்தியா, என்ன வயன் எங்ககிட்டலாம் சொல்லாமல் நீ ஜாலியாக இருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்களை கலாய்க்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு அவன் என்னை கொண்டு வந்து தான் விட்டான், என்னை அப்படியே தூக்கிட்டுலாம் கொண்டு வந்து விடலாம், சரியா பேசாமல் வாங்கலேண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஷாப்பிங் போயிடுறீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 6 o'clock போல் ஆகுது. ஜங்குக்கு வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பேன்னு சொல்லியிருப்பான்ல, ஸோ அதனால் நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க. அவங்க ஆக்சுவலாக உங்களை கூப்பிட்ருப்பாங்க, பட் நீங்கள் தான் வந்துட்டு ஜங்குக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்க, டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 7 o'clock கிட்ட தான் ஜங்குக்கே வரான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவன் கொஞ்சம் ஆங்க்ரியாக தான் இருக்கான். அவன் ஃபேஸ் கொஞ்சம் சேடாகவும் கோவமாகவும் இருக்குது. நீங்கள் எதுவுமே பேசலை. ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு, சாரி வயன், அது நான் 6 o'clock வரேன்னேன், பட் கொஞ்சம் ஒர்க் நிறையா இருந்துச்சு, அதுதான் 7 o'clock வந்தேன், தப்பாக எடுத்துக்காத, என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா? ஜங்குக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நானே இப்போ தான் வந்தேன். அப்படியா, சரி வாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு போய் காரில் ஏறிக்கிறீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு உங்கள் வீட்டில் கொண்டு போய் விடுறான்.
ஸோ விட்டுட்டு அவனும் வந்துட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். ஸோ அவன் டோரை லாக் பண்ணும்போதே அவ்வளோ சவுண்ட் கேட்குது. அவ்வளோ ஸ்பீடாக தான் லாக் பண்ணிட்டு போகிறான். அவங்களுக்கு தெரியுது ஜங்குக்கு வந்து கோவமாக இருக்கான்னு. நீங்களும் வந்துட்டு எதுவுமே பேசலாம், அவங்க மேலே தான் கோவமாக இருக்கான்னு நினச்சிட்டு நீங்களும் விட்டுடுறீங்க. இப்படியே வந்துட்டு மார்னிங் ஆகுது. நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காகவே எழுந்துடுறீங்க. ஸோ எழுந்துட்டு நீங்களும் வந்து ஜங்குக்கு ஃபுட்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஹாலில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க அந்த சோஃபாவில். அப்போது ஜங்குக்கும் வரான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக்கா, ஐம் சாரி ஜங்குக்கா. ஏய், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் சாரி கேட்குற? இல்லை, என் மேலே கோவமாக இருக்கீங்க எனக்கு தெரியுது. நேற்று நான் பேசியிருந்தா நீங்கள் இன்னும் டென்ஷனாக இருப்பீங்க, அதனால தான் நான் பேசல ஜங்குக்கா. ஐம் சாரி, நான் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கிட்ட கேட்குறீங்க. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு உங்களை பார்த்து, அப்படிலாம் எதுவும் இல்லை, அது கொஞ்சம் ஆஃபீஸ் டென்ஷன், அதனால தான் அப்படின்னு. நீ வேறு மாதிரிலாம் எடுத்துக்காது, எனக்கு உண்மையில எந்த கோவமும் இல்லை, நீ அதை உங்களோட கோவமாக இருக்கன்ல எடுத்துக்காது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கவே பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு உண்மையில எந்த கோவமும் இல்லை, நீ எப்பவும் போலே இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறான். நீங்கள் அப்படியே உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உனக்கு நம்ம மேலே தான் கோவமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர்நூன் போல் ஆகுது. இப்போ ஜங்கு கொண்டு உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ ஜங்குக்கா. ஒயன் சாப்பிட்டியா? சாப்பிடல ஜங்குக்கா, இனிமேல் தான் சாப்பிட்ணும். நீங்கள்? நான் சாப்பிட்டேன். நீ என்ன சாப்பிடாம இருக்க? போய் சாப்பிட வேண்டியதானே? இல்லை ஜங்குக்கா, நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க போகிற? முதல்ல போய் சாப்பிடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து சொல்கிறான். உங்களுக்கு உள்ள பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஜங்கு கால் பண்ணுறான். எப்போவுமே இப்போலாம் உங்களுக்கு கால் பண்ணி சாப்பிட்டியா எப்படி இருக்கேன்லாம் அவன் கேட்க மாட்டான். பட் இப்போ வந்துட்டு உங்ககிட்ட அவனுக்கு அப்படி கால் பண்ணி கேட்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்துட்டு எதுவுமே பேசலை. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு, ஹலோ ஒயன் லைனில் இருக்கியா? இருக்கேன் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கும் அதை பார்த்துட்டு, ஒயன் நான் வந்துட்டு நைட் வரதுக்கு லேட் ஆகும், அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். என்ன எனக்காக நீ வெயிட் பண்ணாத, சாப்பிட்டு தூங்கு. சரி ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கால் கட் பண்ணிடுறீங்க. ஜங்குக்கு கட் பண்ணிடுறான். இப்படியே வந்துட்டு ஒரு நைட் போல் ஆகுது. இப்போ மிட் நைட் நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு ஒரு 1 o'clock கிட்டே தான் வீட்டுக்கே வரான். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ரூமில் தான் தூங்கிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஸோ போயிட்டு அவனும் வந்துட்டு ஏதோ உருட்டிகிட்டுலாம் இருக்கான் ரூம்குள்ளே போயிட்டு. உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்குது. நீங்களும் வந்துட்டு எழுந்து ஜங்குக்கோட ரூம் பக்கத்தில் தான் வரீங்க. ஸோ அதுக்குள்ளே ஜங்குக்கு வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துதோம் அப்படியே அங்கே ஏதோ தேடுற மாதிரி தேடிட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு, ஒயன் நீ இனி தூங்கலையா? இல்லை ஜங்குக்கா, அது தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி தான் பேசிட்டு போகிறான். உங்களுக்கு ஜங்குக்கிட்ட ஏதோ டிஃப்ரென்ஸ் தருது. நீங்கள் வந்துட்டு அது பெருசாக அவ்வளோவா எடுத்துக்கல. நீங்கள் போயிட்டு தூங்கிடுறீங்க அகைன். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாம் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க காட்ஸ் சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கு ஏதோ நைட்டு உருட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவன் ரூமில் போய் பார்க்கலான்ட்டு வந்துட்டு நீங்களும் போய் பார்க்கலான்னு போகிறீங்க. ஸோ பார்த்தா அவனோட ரூமில் வந்துட்டு பெருசாக எதுவும் இல்லை, நார்மலான திங்ஸ் தான் இருக்குது. அப்போ தான் வந்துட்டு நீங்களும் ஒரு விஷயம் நோட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு இருக்க பெட்டில் வந்துட்டு ஒரு நைஃப் இருக்குது. நீங்களும் வந்துட்டு அந்த நைஃபவே பார்த்துட்ருக்கீங்க. இவன் ரூமில் இது எப்படிலாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த நைஃப் எடுத்து பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா அந்த நைஃப் நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் அதாவது பெருசாக கண்டுக்கல, கொண்டு போய் நீங்கள் பாட்டு கிச்சனில் வச்சுட்டு வந்துடுறீங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் போல் ஆகுது. நீங்கள் ஜங்குக்கும் வந்துட்டு வரான். நீங்கள் வந்துட்டு ரூமில் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க ஆஃப்டர்நூனில் சாப்பிட்டு. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு உங்களோட ரூமில் தான் பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்குறதை பார்த்துட்டு அவனும் போயிடுறான். ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ பயங்கரமாக வந்துட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. நீங்களும் வந்து எழுந்துடுறீங்க. எழுந்துச்சி வந்து கீழே பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஷாக். உங்களுக்கு பார்த்தோன்னே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் அப்படியே வந்துட்டு பேக்கில் போகிறீங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்துட்டு கீழே கிடக்குறான் கன்ஷூட் பட்டு. அதுவும் ஜேகேவோட ஹேண்டில் தான் அந்த கன் இருக்குது. ஜேகே தான் வந்துட்டு அவனை ஷூட் பண்ணியிருக்கான். உங்களுக்கு அதை பார்த்ததும் அவ்வளோ பயம் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே வந்துட்டு பின்னாடி போய் அந்த வாலில் வந்துட்டு சாஞ்சிடுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. உங்களோட கையெல்லாம் நடுங்குது. ஜேகேவும் வந்துட்டு நீங்கள் பார்க்குறத பார்த்துட்றான். நீங்களும் வந்துட்டு
சங்குக்கா என்ன பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசக்கூட வரல. அவ்வளோ ஷாக். ஜங்குக்கு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பான் இந்த மாதிரி, நான் யாரையும் கொல்லலாம் மாட்டேன், ஜஸ்ட் மாஃபியாவுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை பார்த்தது உங்களுக்கு அவ்வளோ இதாகிடுச்சு, பயம் ஆகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு எதுவுமே பேசலை, அப்படியே வந்துட்டு ஷாக்காக நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஜேகே பார்த்தது அவ்வளோ பயம் ஆகிடுச்சு. நீங்கள் எதுவுமே பேசலை. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் தான் வரான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, சங்குக்கா தயவு செஞ்சு பக்கத்தில் வராது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க. அவன் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வரான். வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு, நான் மாஃபியான்னு சொன்னேன்ல, நான் மாஃபியா தான், மற்றவங்கள கொல்றவன் தான். இப்போ சொல்கிறேன், இதுதான் உண்மை. நான் அன்றைக்கி அவனுக்கிட்ட சொன்னது உண்மை கிடையாது, போய் தான். ஏன்னா நீ பயந்துருவேன்னு சொல்லிட்டு தான் அவங்க வீட்டில் அவனும் சொல்ல வேணான்னு சொன்னாங்க. அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு சொல்கிறான். உங்களுக்கு அவ்வளோ இதாகிடுச்சு, உங்கள் ஐஸ்லேருந்து டீயர்ஸ்லாம் வருது. அவனும் வந்துட்டு அந்த ஐஸில் இருக்க டீயர்ஸ்லாம் விட் பண்ணி விட்டுட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பாரு, இனிமேல் நான் இந்த மாதிரி தான் இருப்பேன். நானும் ரொம்ப நாள் மறைக்கணும்னு நினச்சேன், ஆனால் உண்மையை எப்போவுமே எல்லா டைம்லையும் மறைக்க முடியல. இப்போ உண்மை வெளியே வந்துடுச்சு. இப்போ சொல்கிறேன், நான் ஒரு மாஃபியா தான், இப்படி கொல்றவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். நீங்கள் எதுவுமே பேசலை, உங்கள் ஐஸில் அவ்வளோ டீயர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சங்குக்கா, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? நீ நல்லவன், மாஃபியாவாக யாரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீ இவ்வளோ பெரிய மாஃபியாவாக இருப்பேன் நான் எக்ஸ்பெக்டே பண்ணேன். ஏன் இப்படி ஹார்ட்லெஸ்ஸாக இருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அழுகிறீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு, ஏய் சும்மா அழுதுட்ருக்காத சரியா, இதுதான் என்னோடய ரியல் கேரக்டர், என்னால் இப்படி தான் இருக்க முடியும், முன்னாடி இந்த மாதிரி ஆக்ட்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஜங்குக்கா, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? ஆனால் நீ எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செஞ்சுட்டல. இனிமேல் சொல்கிறேன், என் லைஃப்பில் உன் கூட நான் எப்போவுமே பேச மாட்டேன் ஜங்குக்கா, என்னை மறந்துடு சரியா? எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா உண்மையாக சொல்லணும்னா? ஆனால் நீ இப்படிப்பட்டவன் தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன். இப்போ எனக்கு கூட பார்த்தாலே அசிங்கமாக இருக்குது தெரியுமா? தயவு செஞ்சு சொல்கிறேன், இனிமேல் நீ விட்டுரு. உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு உங்களோட ரூமுக்கு போய் உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஓகேடா, நான் இது வந்து முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் 1 ஷாட்டாக கொண்டு போகணுன்னு நினச்சேன், பட் 1/2 ஷாட்டாக நான் போட்டுடலான் இருக்கேன்டா. ஓகே, நான் வந்துட்டு சூன் வந்துட்டு போட்டுடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.